ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சோகமான ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நிலமை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாருக்குமே வரக்கூடாது. என்ன நிலமை அப்படி பார்த்தீங்கன்னா, நான் தான் டைட்டில் வினராக வருவேன் அப்படின்னு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்தவங்க எல்லாருமே சொல்லும்போது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி சின்ன குழந்தைலேருந்து வயசான ஆயா வரைக்கும் எல்லாருமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் எல்லாரும் இவனை சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்களால தாங்க முடியாமல் நம்ம சௌந்தர்யா பண்ணுற பாடம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவங்களுக்கு இந்த பிரச்சனையா ஐயோ அப்படின்ற மாதிரி வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவங்க மைண்டுக்குள்ளே இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃப்ரம் டே ஒன்லேருந்து இது வரைக்கும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தோணுது. நான் மட்டுமா போடாமல் இருந்தேன், எல்லாருமே என்னமோ முத்துக்குமர் மட்டும் தான் போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவும் வந்தவங்க எல்லாம் முத்துக்குமருக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க, கூஜா தூக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்களாம் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, யார் ரியா கிட்ட, வர்ஷினி வெங்கக்கிட்ட. இப்போ தர்ஷா குப்தா கூப்பிட்டு பேசுகிறாங்க. இருக்கிறதுலேயே பயங்கரமான குழப்பவாதி தர்ஷா குப்தா தான். சௌந்தர்யா கூட ஏதோ ஒரு சில இடங்களில் தெளிவாக பேசிடுவாங்க வச்சுக்கோங்க. தர்ஷா குப்தா கிட்ட நம்ம போய் பேச ஆரம்பித்தோன்னா அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு. அதேமாதிரி இப்போ ஒரு படத்தோட கதையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு இது எந்த படத்தோட கதை அப்படி அவங்க கேட்பாங்க. முதல்ல நம்ம இந்த படத்தோட கதையை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி முதலையே மறந்துடுவாங்க, முற்றிலும் மறந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, அவங்க ஏதோ சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. இப்போ சௌந்தர்யாவுக்கு இப்போ சுனிதா டான்ஸ் ப்ராக்டிஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அங்கே இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருக்கீங்க அவங்க கேட்டிருப்பாங்க போல இருக்குது. நார்மலாகவே இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யோட மூஞ்சி மாறிப்போச்சு. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா இந்த இவங்களாம் ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி க்யூட் ஃபேஸ் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும். க்யூட் ரியாக்ஷன். அவங்க இது வரைக்கும் பிரபலமானதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன். அப்படி ஃப்ளிப் பண்ணுவாங்க மண்டையை, அந்த முடியை அப்படி போய்ட்டு வரும். இப்போ அந்த முடி மாறுறதும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஒரு க்யூட்னஸ் இருக்கும் பாருங்கள், அந்த க்யூட்னஸ் காணாமல் போச்சு. மூஞ்சியில் ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. மூஞ்சி சுருக்கமாயிடுச்சு. கவலை அவங்கள ஆட்டி படைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம டைட்டில் நேற்று ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அக்செப்டன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இல்லை இதை நான் இது பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்காக கண்டிப்பாக இப்போ இருக்கிற இதுவே பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக மாறி இருக்கும். இப்போ இந்த இதுக்கு இவ்வளோ ஓட்டு வருதுன்னா கண்டிப்பாக அதிகமாக வந்திருக்கும். நீங்களும் எஃபர்ட் போடணும். அதுக்கு வெறும் வருத்தம் பட்டால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. சௌந்தர்யா எப்படி ஜாலியாக இருந்தவங்க இப்படி வருத்தப்படுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி சுகமான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதே தான் இந்த பக்கம் பவித்ராவும் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஜாக்லின்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க, தீபக்லாம் சைலண்ட்டாக இருக்கார். நம்ம அருண் விஷால்லாம் சுத்தமாக கண்டுக்கவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஆனால் இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி சௌந்தர்யா புலம்பும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் அவங்க இவ்வளோ வருத்தப்படுறாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.